உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சமாளிக்கவே முடியலல்ல? எது எப்படியோ, முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன். என்ன பாக்குற? உனக்கு எதுக்கு தேங்க்ஸ்னா? சூர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சது நானா இருந்தாலும் அதுக்கு காரணமே நீதான். அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ். நாளைக்கு எனக்கும் சூர்யாக்கும் நிச்சயதார்த்தம். யாரு இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பா நீ இருக்கணும். மறக்காம வந்துடு. சூர்யா சம்மதிச்சா மட்டும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருமா? இல்ல நான் நடக்க விட்டுருவேனா? நீ ஜெயிச்சிட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. போய் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது நிரந்தரம் இல்ல. படிச்ச டாக்டரையும் படிக்காத அந்த ரவுடிங்களையும் நீ ஓம் பக்கம் வளைச்சு ஜெயிச்சிருக்க. ஆனா உண்மைய ஓம் பக்கம் வளைக்கவே முடியாது. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்புறம் கல்யாணமும் நடக்கும். சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. இப்படி எல்லாம் கற்பனையில இருக்காத. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சூர்யாவோட தாலிக்கு சொந்தக்காரி நான் தான். என்னைக்கும் அந்த தாலிக்கு சொந்தக்காரி நான் மட்டும்தான். அவர் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. அதுதான் நடக்கும். சாரி, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, பாவமா இருக்கு. அடி மேல அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரி வீரமா பேசுற பாத்தியா? அதுக்காகவே உன்னை பாராட்டணும். நீ இப்படியே பேசிட்டே இரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாக்கலாம். ஜெயிக்க போறது நீயா இல்ல நானா? ஜெயிக்க போறது நான் தாண்டி. உன் கைக்கு காப்பு போட்டு உன்னை கம்பி எண்ண வைக்கிறேன்டி. பாக்கலாண்டி. ரொம்ப அழகா இருக்கல்ல? அழகா இருக்கமா. கண்ணே பற்றும் போல கண்ணே பற்றும் போல இருக்கு. போலாமா? வாங்க போலாம். வா. டேய் மாப்ள,
டேய் என்னடா மாப்ள இந்த Dress உனக்கு சூட்டான மாதிரி எவனுக்கு சூட்டாகாதடா. அப்புறம்டா மாப்ள உன் வருங்கால மாமனார் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? உன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரம் வாங்கி இருக்காரு. நம்ம கிட்ட ஏகப்பட்ட மோதிரங்கள் இருக்குது, அது வேற விஷயம். இருந்தாலும் இவரு வாங்குனதை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எடுத்து காட்டுங்க. ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஐயோ இல்லங்க, பாருங்க. பரவாயில்லங்க. புஷ்பா என் உயிரை காப்பாத்தீங்க. இதெல்லாம் எதுக்குங்க? ஓ மாப்பிள்ளைக்கு மோதிரமா? என்ன சார்? மாப்பிள்ளைக்கு மோதிரம். நல்லா இருக்கே. ஆனா நான் மோதிரம் பார்க்க வந்தேன்னு நீங்க நம்பலல்ல? உண்மையாதான். புது மாப்பிள்ள எப்படி கிளம்பிருக்கீங்கன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல சும்மா நச்சுன்னு இருக்கீங்க. ஏய். அப்படியே டூயட் பாடலாம் போல இருக்கு. என்ன முறைக்கிறீங்க? கோவம் வருதா? ஏய் புது மாப்பிள்ள கோவம் எல்லாம் படக்கூடாது. சரி கூல் பண்ணிடலாம். அது மாமா. ஆஹா, என்ன நடக்குது இங்க? மாப்ள ரொம்ப தடுமாறுறான். விடக்கூடாது. நீ உள்ள போ, உள்ள போ. நீ இங்க நிக்க வேண்டாம். நிச்சயதார்த்தம் போது நாங்களே நான் கூப்பிடுறோம். வேணா உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ போடா மாப்ள. நீ இந்த பக்கம் வா. இவள்கிட்ட இருந்து மாப்பிளைய காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்குதே. போய் போலீஸ் வேலைய பாரு போ. போ. துர்கா வா. என்ன? அட நம்ம ஆளு. மாப்பிள்ள சார் வாங்க வாங்க வாங்க. ஏய் இங்க பாரு, எல்லாரும் இருக்காங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஐயோ மாப்பிள்ள சார் உங்களை அழைச்சிட்டு போகதான். ரொம்ப பண்ணிட்டு இருக்காத என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஓஹோ ஏய் இதுதான் சொன்னேன், பண்ணாதன்னு. ஏய் வாங்க மாப்ள. மாதாஜி மாப்ள வந்துட்டாரு. உட்காருங்க மாப்ள. கூடவே திருஷ்டி பரிகாரமும் சுத்துது. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கோ. வர வழியில வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுத்து. அதை ஓடிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுத்து. சீக்கிரம் வந்து ஆரம்பிங்க. இப்ப ஆரம்பிச்சிடலாமா? வர வாங்க. உட்காருங்க. மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்காரு. எங்க மாப்பிளையாச்சே ஜம்முன்னு தான் இருப்பாரு. சாமி அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயா அம்மா தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிங்க. ஐயோ மாப்பிள்ள அழகா இருக்காருன்னு சொன்னது தப்பா? அதானே பொறாம. வந்தமா நின்னமா சோத்த தின்னமா போனமான்னு இருக்கணும். முதல்ல பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடறோம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.